Hello my dear friends, welcome to Mujahid FX. நம்மளோட யூடியூப் சேனலில் நம்ம நீ பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அண்ட் வந்து இந்த 3 திங்ஸ் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது வந்து ஒரு வேஸ்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னு நினச்சா பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப் ட்ரெண்ட், ஓகே, அடுத்தது வந்து டவுன் ட்ரெண்ட், அடுத்தது வந்து கன்சாலிடேஷன். ஓகே, அப் ட்ரெண்ட் சொல்கிறது ஒன்றுமே இல்லை, மார்க்கெட் வந்து மேலுக்கு வந்து போயிட்டு கண்டினியூஸாக வந்து மேலே போயிட்டு இருக்கிறது. டவுன் சொல்கிறது வந்துட்டு மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக வந்துட்டு கீழே போயிட்டு இருக்கிறது. கன்சல்டேஷன் சொல்கிறது வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு இடத்துலேருந்து போயிட்டு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100லேருந்து போகிற மார்க்கெட் வந்து ஒரு 200 வரைக்கும் போகிறது, எகைன் 100க்கு வர்றது, எகைன் ஒரு 200 வரைக்கும் போகிறது, எகைன் ஒரு 100 அப்படி இருக்கக்கூடிய அந்த பீரியட். ஓகே, ஸோ இந்த 3 விஷயமும் தான் மார்க்கெட்டில் வந்து மாறி 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 நடந்துட்டு இருக்கும். ஸோ இதை தாண்டி மார்க்கெட்டில் வேறு எதுவுமே நடக்காது. நம்மளுடைய மார்க்கெட்டில் பை அண்ட் செல் இருக்கிற மாதிரி இந்த 3 விஷயம் தான் மார்க்கெட்டில் நடக்கும். ஓகே, இந்த 3 விஷயத்தையும் வச்சு தான் மார்க்கெட்டில் வரக்கூடிய பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறமா வரக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாமே, ஓகேவா, எல்லாமே இதை வச்சு தான் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ இந்த போயிட்டு இந்த சேனல் வந்து பிரேக் அவுட் ஆகினா அதில் வந்து ஒரு ட்ரேட் எடுப்பாங்க. அவங்க பேர் வந்து என்னன்னு சொன்னால் பிரேக் அவுட் ட்ரேடர்ஸ். ஓகே, அடுத்த வந்து இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுற ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ ட்ரெண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ அவங்க இந்த இடத்துல வந்து இது அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வரும்போது பை. ஸோ இந்த இடத்துல வரும்போது வந்து அவங்க எக்ஸிட் ஆகிட்டு எகைன் வந்து இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பை, எகைன் வந்து இந்த இடத்துல எக்ஸிட் ஆகிட்டு எகைன் வந்து இங்கே ஒரு பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரேடை வந்து எடுக்கக்கூடிய அந்த இந்த சேனலில் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அடுத்து வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது. ஓகே, நம்மளுடைய கேண்டலிஸ்டிக் வந்து எப்படி இருந்தாலுமே வந்து ஃபேக் ஆகும். சொல்கிறது வந்து இந்த 3 விஷயம். அடுத்து வந்து இந்த மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபார்மாக வந்து அது கன்சல்டேஷன் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்க்கெட் ஒரு இடத்துல போனால் ஒரு இடத்துல போயிட்டு எகெயின் வந்து அது ரிட்டர்ன் ஆகும். ஸோ ரிட்டர்ன் ஆகிற இடத்துலேருந்து எகெயின் வந்து ஒரு இடத்துல போகும். ஸோ இந்த மார்க்கெட்டில் தான் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய தப்பு பண்ணுவோம். அது வந்துட்டு ஒரு டைமில் வந்துட்டு நம்மளை பெரிய ஒரு லாஸில் கொண்டு விட்டுரும். ஏனெண்டா மார்க்கெட் இப்படி இருந்துட்டு மார்க்கெட் வந்து ஒன் சைடு வந்து மூவ் ஆகி ஆகணும். அது அப் ட்ரெண்ட் சரி இல்லை டவுன் ட்ரெண்ட் சரி, ட்ரெண்டில் ஏதாச்சும் ஒரு சைடுக்கு வந்து மூவ் ஆகணும். ஸோ அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் மார்க்கெட் வந்து ஸ்பீடாகவே வந்து மூவ் ஆகும். ஏன்டா இந்த கன்சல்டேஷனில் நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னால் ட்ரேடர்ஸ் வந்து அவங்களுடைய கண்ட்ரோலில் வந்து மார்க்கெட்டை வச்சிருக்கிறாங்க அப்படின்றது அந்த அர்த்தம். ஓகே, ஸோ எப்படி வந்து அப் ட்ரெண்டில் வந்துட்டு மார்க்கெட்டை வந்து பையர்ஸ் கண்ட்ரோலில் வச்சுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து டவுன் ட்ரெண்டில் வந்து எப்படி செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க அப்படின்னு வந்து கன்சல்டேஷனில் வந்துட்டு 2 பேருமே வந்து இந்த இடத்துல வந்து ஈக்குவல் ஆகிறதுனால அந்த மார்க்கெட் வந்து மூவ் ஆகிற விதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஸ்பீடாகவே வந்து மூவ் ஆகும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த அப் ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்குது. நம்மளுடைய கேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் பைக்குரிய கேண்டில் வந்து ஃபாலோ பண்ணிக்குவீங்க. ஓகே, டவுன் ட்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய செல்லுக்குரிய கேண்டில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. கன்சல்டேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்லிக் கொடுத்தபடி வந்துட்டு மேலே வரும்போது வந்து செல்லும், கீழே வரும்போது வந்துட்டு நீங்கள் பையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க. ஸோ அந்த 3 விஷயமும் வந்து உங்களுக்கு கிளியராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கேண்டலிஸ்டிக் யூஸ் பண்ணால் கூட ப்ராஃபிட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒரு சின்னதாக வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளைன் வந்து உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.